சார் சில விஷயங்கள்லாம் கூகுள்ல தேடுனாலே ஜெயில்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதில பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதம் தொடர்பான தகவல்கள், டெரரிசம் ரிலேட்டட் சர்ச்சஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதில பாம் எப்படி தயாரிக்கிறது? கன்னு வந்து எப்படி தயாரிக்கிறது? ஒரு வெடிகுண்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பிரிப்பரேஷன்ஸ் அந்த மாரி ஒரு வெடிகுண்டு, பாம் இந்த மாரி தயாரிக்கிறது. அல்-qaedaல் சேருவது எப்படி? ISIS சேருவது எப்படி? அப்புறம் டெரரிசம் இவங்கள வெடிக்க வச்சு 10 பேர கொல்றது எப்படி? அதுக்கப்புறம் எப்படி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட நம்ம ஜாயின் பண்ணி பணம் சம்பாரிக்கலாம்? அப்படின்ற மாரி கேள்விகள். அந்த மாரி தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கிங் டூல்னு சொல்லுவோம். ஹேக்கிங் டூல்ன்றது வந்து ஒரு ஒரு ஆப்பை வந்து எப்படி ஹேக் பண்ணுறது, ஒரு ஆண்ட்ராய்டை எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சாஃப்ட்வேர் தேடுறது, பேங்க்கில் எப்படி ஃப்ராடு பண்ணலாம், எப்படி ஃப்ராடு பண்ணால் எப்படி பணம் வந்து தப்பிக்கலாம், ஃப்ராடு பண்ணவங்க வந்து எப்படி அதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றது, அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டை வந்து எப்படி க்ளோன் பண்ண முடியும் அப்படின்றது. இது தவிர இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டெரரிசம். ஒன்று வந்து ரொம்ப ஆபத்தான டெரரிசமு, அதுக்கப்புறம் பொருளாதார குற்றம். இது ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா சைல்டு ப்ரோனோகிராஃபின்னு சொல்லுவோம். செக்ஷன் 67B ஐடி ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாலுணர்ச்சியை தூண்டக்கூடிய, அதுக்கப்புறம் குழந்தைகள் ஆபாச வீடியோஸ், இந்த மாதிரி இதை சர்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் ட்ரக்கு சம்மந்தப்பட்டது, ஒரு ஒரு கஞ்சா, கொக்கைன்னு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 2 நடிகர் வந்து உள்ளே போயிட்டாங்க இந்த ட்ரக்கு சம்மந்தமாக. ஓகே, அப்போது இவங்க வந்து எதை பயன்படுத்துகிறாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதை பயன்படுத்தினா என்ன ஆகும், அது வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் தேடினீங்கன்னா அதெல்லாம் உண்மையிலேயே ஆபத்தானது. அதில் உங்களுக்கு வந்து அந்த ஐடி ஆக்ட் உங்கள் மேலே பாயறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டார்க் வெப் மூலயமா வாங்கிறது, விற்கிறது, அதெல்லாம் கூட ரொம்ப தப்பானது. அது மாதிரி வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறது, ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரி சமாச்சாரங்களை பற்றி தேடுறது. அதுக்கப்புறம் ஒரு ஆளை, ஒரு தனிநபரை எப்படி கொல்றது, ஆதாரம் இல்லாமல் எப்படி கொல்றது அப்படின்ற மாதிரி இதை வந்து சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பல பிரிவின் கீழ் நீங்கள் வந்து கைது செய்யப்படலாம், சிறையில் அடைக்கப்படலாம், நீ தேடியதற்காகவே. ஓகே, ஸோ அந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு குற்றச்செயல். அந்த குற்றச்செயல்னு தெரியாமல் அதை பண்ணீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. ஸோ பொதுவாகவே நீங்கள் வந்து எதெல்லாம் தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலைக்காக, கல்விக்காக, ஒரு விஷயத்தை வந்து அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தேடலாமே தவிர, இந்த மாதிரி ஒரு அழிவு செய்யறதுக்காக, அழிக்கிறதுக்காக செய்யறதுன்றது வந்து அது உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு விஷயமா தான் கருதப்படும். ஸோ ஒரு பிராக்டிக்கலுக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வந்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அதுல வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒன்று தேடுறாரு அப்படின்னா அது வந்து குற்றம் கிடையாது. ஆனா ஒரு சும்மா உட்கார்ந்துருக்கிறவர் வந்து நான் இந்த மாதிரி இது குண்டு வச்சு இத்தனை பேர் சாகிறதுக்கு உண்டான ஒரு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா அது வந்து குற்றச்செயல் தான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கூகுள் சேஃப் சர்ச் எதுன்றதை தேடி பிடிச்சி சைபர் செக்யூரிட்டி அதெல்லாம் எதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்க வந்து தேடுறதான் வந்து புத்திசாலித்தனம். நம்ம கையில இருக்கிற ஆயுதம் வந்து மிகப்பெரும் ஒரு பெரிய ஆயுதம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆயுதத்தை வந்து கரெக்டா பயன்படுத்தணும். அந்த கத்தி எடுத்து காய்கறியும் வெட்டலாம், நம்ம வயிற்றுக்குள்ளேயும் சொருகும், அடுத்தவங்க வயிற்றுக்குள்ளேயும் சொருகும். அதனால இந்த கூகுள் சர்ச், இந்த சர்ச் இன்ஜின்ல இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எவ்வளோ நல்லதோ அவ்வளோ கெட்டதும் இருக்கு கூட. அதனால அதை பார்த்து தான் பயன்படுத்தணுன்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பர்சனல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.